ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்து நம்ம பழனி சுகன்யாவும் அவங்க வீட்டில் இருக்க அந்த டைம் பார்த்து அவங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருந்து வந்திருக்குமே, பாண்டியன் வீட்டில் இருந்து வந்திருக்குமேன்னு சொல்லி கேட்க எல்லாம் வந்திருக்கு கொடுப்பாங்க. 500 புடவைக்கு 5000 இருந்த கருத்து இதெல்லாம் தேவையா அப்படின்பாங்க. உடனே ஆரம்பிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேக்கு அவங்க பெரிய அதாவது சின்ன பிள்ளை பாண்டி பெரிய பிள்ளை பாண்டி வர அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுங்க, அப்படியே விட்டுறாதீங்கன்னு சொல்ல அது விஷயமா தான் நாங்கள் பேசிட்டு வரோம். கடையெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளி முடிஞ்ச கையோட கடை ஓப்பனிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல பாண்டியன் சொல்லணுமே யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பாட்டி ஒரு பக்கம் நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நானே சொல்லிக்கிறேன், மச்சான்ட்ட எப்படியா பொறுமையா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அப்படியே பொறுமையா சொல்லலாம்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல உட்காந்தா எடுத்த வார்த்தைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா நம்ம பாண்டியனு, என்னடா உங்க அக்காவுக்கு சீர் செஞ்சதெல்லாம் கடையில இருந்து எடுத்த கணக்கா, சொல்லிடுறா எதா இருந்தாலும் எழுதிக்கிறேன், கணக்கு வழக்கு வேணும்ல அப்படிங்கிறாரு. நறுக்குன்னு இப்படி நாட்கள் நரம்பு இல்லாம பேசாதையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. உடனே கதிர் இருந்துட்டு கேட்டு விட்டாரு, இப்படி ஏன் நல்ல சந்தோஷமா இருக்கும் போது இப்படி சுருக்குன்னு எல்லாரையும் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நறுக்குன்னு கேட்டு விட்டாருன்னா பாத்துக்கோங்க, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமே நீங்க யோசிக்கவே மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி வாங்கப்பா பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வெளியில வந்து இவங்க ஒரு பக்கம் வெடி வைக்க, அங்க ஒரு பக்கம் குமார் தம்பி வெடிக்க, அதுக்கப்புறம் அரிசியை பார்த்து அப்படியே டாவடிக்க எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப போட்டுடுங்கடா பிஜிஎம்ன்ற மாதிரி இருக்கு. உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம், இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்பா, உனக்கு எப்பொழுதும் கிடைக்காதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் தம்பி அடிச்சது ஞாபகம் வந்து சரவணன் மேல பட்டாசு தூக்கி போட உடனே சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க. குமார் தம்பி திறந்த மாட்டாங்க, இவங்களும் திறந்த மாட்டாங்க, அடிச்சுக்கோங்கடா யூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.